அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா physician, Lotus Women Care Hospital, India's first exclusive Siddha hospital only for women, Shaibaba Colony, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர்த்துக்கு மூட்டு வலியும் இருக்கும். அதே சமயம் வந்து அதுக்காக டாக்டரை போய் பார்க்கும்பொழுது வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது வாக்கிங்கும் போக முடியாது, வலி அதிகமாக இருக்குது, வெயிட் லாஸும் எனக்கு ஆக மாட்டேங்குது. அப்போ என்ன மாதிரியான சொல்யூஷன் எடுக்கலாம், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூட்டு வலியோடு கூடிய உடல் எடை அதிகமாக இருக்கும் பொழுது எப்படி உடல் எடையை குறைச்சி மூட்டு வலியை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி மருத்துவர்கள் சொல்கிறாங்க மூட்டு வலிக்கு நம்ம போகும்பொழுது உடம்பை இளைங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து 1 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மூட்டுக்கு போகக்கூடிய அழுத்தம் வந்து 4 கிலோ அதிகரிக்கும். அதுவே நீங்க 1 கிலோ குறைஞ்சிங்க அப்படின்னு சொன்னா உங்க மூட்டுக்கு போகக்கூடிய அந்த அழுத்தத்தை வந்து நீங்க 4 கிலோ குறைக்க முடியும். அப்போ ஓவராலா நீங்க ஒரு 5 kg லாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மூட்டுல வந்து நீங்க கிட்டத்தட்ட 20 kgs வந்து அழுத்தத்தை, அதுல இருக்கக்கூடிய வெயிட்டை நம்ம குறைக்கும் பொழுது ஈஸியா நம்ம மூட்டு தேய்மான நோயில இருந்து விடுபட முடியும். மூட்டு வலி வந்து சீக்கிரமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் வந்து தூதுவளை கீரை கிடைக்கும், இல்லை கீரைக்காரங்க கிட்ட சொன்னாலும் அது கிடைக்கும். இந்த தூதுவளை கீரையோட தன்மை என்னன்னா, ஹார்மோன் பிரச்சனையை சரி பண்ணும். அதனால எக்ஸசிவாக பெண்கள் போட்டிருக்கக்கூடிய வெயிட்டை வந்து குறைக்கக்கூடிய தன்மை தூதுவளை கீரைக்கு இருக்கு. அதே சமயம் நல்ல ஜீரணத்தை கொடுக்கும், குடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், தேவையில்லாமல் கொழுப்பு படிவதை வந்து தடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், கப பிரச்சனை சளி பிரச்சனையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். ஸோ இந்த தூதுவளையை ரசம் மாதிரி நம்ம வச்சு சாப்பிடலாம். நார்மலாக நம்ம ரசம் அரைக்கும் பொழுது மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் அரைப்போம் இல்லையா, அப்போ வந்து ஒரு 10 தூதுவளை இலைகளையும் அதோட சேர்த்து அரைச்சிட்டு நார்மலாக நம்ம ரசம் வைக்கிற மாதிரி தக்காளி போட்டு வச்சுட்டு தாளித்து சாப்பிட்டோம், புளி சேர்த்தாம தாளித்து சாப்பிட்டுட்டோன்னு சொன்னாலே இந்த மூட்டு வலியும் குறையும், உடல் எடையும் குறையும். அடுத்து பார்த்தோன்னா கொடம்புளி அப்படிங்கிறது. நார்மலாக நம்ம வந்து மூட்டு வலிக்காரங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே, ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னு சொன்னாலே அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, புளி குறைச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா, அது வாதத்தை அதிகப்படுத்தும். மூட்டு வலினாலே வாதம் தான், வாதத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த கொடம்புளிக்கு என்ன தெரியுங்களா தன்மை இருக்குது, இது வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. நார்மலான புளி வந்து வாதத்தை அதிகரிக்கும், ஆனால் கொடம்புளி வந்து வாதத்தை குறைக்கும், பித்தத்தை அதிகரிக்கும். அப்போ கொடம்புளி ரசம் வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம், நார்மல் புளிக்கு பதிலாக கொடம்புளியை கரைச்சி நீங்கள் ரசம் வச்சு பழகிக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய மிளகு, சீரகம், பூண்டு போட்டு நம்ம தக்காளி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே மூட்டு வலியும் குறையும். அதே சமயம் கார்சீனியா இன்னைக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸாக கிடைக்குது. என்ன காரணம்னா, கொடம்புளிங்கிறதுக்கு பேர் கார்சீனியா, அது வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கார்சீனியா சப்ளிமெண்ட்ஸ்னே கிடைக்குது. ஸோ அப்போ கொடம்புளி எடுத்துக்கும் பொழுது ஒரு பக்கம் மூட்டு வலி குறையுது, கூடவே சேர்த்து உடல் எடையும் குறையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா முடக்கருத்தான். முடக்கருத்தானுக்கு FSH LH ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ பெண்கள் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால வெயிட் கெயின் ஆகிறோன்னா அதை சரி பண்ணக்கூடிய தன்மை முடக்கருத்தானுக்கு இருக்குது. அதே சமயம் முடக்கருத்தானோட உன்னத தன்மை என்னென்னா, வாதத்தை குறைச்சி மூட்டு வலியும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. அப்போ முடக்கருத்தான் கீரை ரசமே போதும், உடல் எடையும் குறைக்கும், மூட்டு வலியும் குறைக்கும். எப்படி பண்ணலாம், நார்மலாக மிளகு, சீரகம், பூண்டு அரைக்கும் பொழுது ஒரு 2 கைப்பிடி முடக்கருத்தான் இலைகளையும் சேர்த்து அரைச்சி நம்ம ரசம் வச்சு சாப்பிட்றலாம். தக்காளி மட்டும் சேர்த்து வச்சிருங்க, கண்டிப்பாக மூட்டு வலியும் குறையும், உடல் எடையும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா வேப்பம்பூ ரசம். நார்மலாக நம்ம வந்து வீட்டில் வைக்கிறோம் இல்லையா ரசம், அந்த மாதிரியே வச்சுட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் வேப்பம்பூ அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ரசத்தை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம உடல் எடை குறையவே மாட்டேங்குது, என்ன எஃபோர்ட் போட்டும் குறையலன்னா நம்ம குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடைஞ்சிருக்கு, குடலில் வந்து குட் பாக்டீரியாஸ் இல்லை, அதனால கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது, அதனால உடல் எடை கூடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி குடற்புழுக்களை வெளிப்படுத்திட்டு குடலில் வந்து நல்ல
நல்லபடியாக தன்மையுடையதாக மாற்றி உடல் எடையும் குறைச்சி, அதே சமயம் வேப்பம்பூ வாதத்தை குறைக்கும், மூட்டு வலியும் குறைக்கும். ரெண்டுக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இந்த வேப்பம்பூ ரசமும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஒரு கருவேப்பிலையை வந்து உருவுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஈர்க்க தூக்கி போட்டுருவோம். முருங்கைக்கீரையை உருவுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈர்க்க தூக்கி போட்டுருவோம். அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த கருவேப்பிலையோடைய அந்த ஈர்க்கு, முருங்கைக்கீரையோட அந்த ஈர்க்கு, அந்த கீரை இருக்குது இல்லையா, அந்த ஸ்டெம், குட்டி குட்டி ஸ்டெம்ஸ், அந்த மாதிரியான விஷயம் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேப்பிலையோடைய ஈர்க்கு, இது எல்லாமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா கல் வச்சு நச்சிடலாம். அப்படி இல்லைன்னா மிக்சிலேயே வந்து நம்ம வந்து பல்ஸ் வச்சு எடுத்துடலாம். அதை வந்து நீங்கள் போட்டு ரசம் மாதிரி கொதிக்க வச்சு கூட மிளகு சீரகெல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கட் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கேஸ், வாதம் எல்லாத்தையும் அது வந்து வெளியே தள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவும் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கொள்ளு ரசம் நம்ம வீட்டில் வைக்கிறது தான். கொல்லை வந்து ஊற வச்சு வேக வச்சு அந்த தண்ணியை இருத்து ரசம் வச்சாலும் சரி, இல்லை கொல்லை வறுத்து அரைச்சி அதுலேயே நம்ம ரசம் பண்ணாலும் சரி. கொள்ளு ரசம் வைக்கும் பொழுது நம்ம நிறைய சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லி இதெல்லாம் சேர்த்துடணும், ஏன்னா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ கொல்லை நல்லா அரைச்சி இந்த மாதிரி நம்ம ரசம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸசிவான ஊளை சதை, எந்தெந்த இடத்துலலாம் தேவையில்லாமல் அடிப்போஸ் ஃபேட் டெப்போசிஷன் இருக்கோ, பெட்டக்ஸில் அதிகமான ஃபேட் இருக்குது, அடிவயிற்றில் அதிகமான ஃபேட் இருக்குது, கை காலில் அதிகமான, தொடையில் அதிகமான ஃபேட் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து தோலுக்கு அடியில் இருக்கிற அந்த ஃபேட்டை குறைக்கக்கூடிய தன்மை கொள்ளுக்கு இருக்குது. ஸோ கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் நமக்கு வெயிட் லாஸ் நல்லா இருக்கும், அதே சமயம் படிப்படியாக வந்து மூட்டு வலியும் குறையும், ஏன்னா அவ்வளோ நார்ச்சத்து அதில் இருக்குது. ஸோ நம்ம இப்போது மூட்டு வலின்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு, என்னால் வாக்கிங் போக முடியாது, ஆனால் என்னை வெயிட் லாஸும் பண்ண சொல்லிட்டாங்க, மூட்டு தேய்மானம் வரக்கூடாதுன்னா வெயிட் லாஸ் பண்ணணும், நான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தேவையான வீட்டு குறிப்புகள் ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வெயிட்டையும் குறைச்சி உங்கள் மூட்டு வலியிலேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.